ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து வெண்ணிலா ப்ளம் கேக் தான் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். 3 முட்டை, 1 கப் அளவுக்கு மைதா, இது வந்து 150 கிராம் வரும் ஃப்ரெண்ட்ஸ். 3/4 கப் அளவுக்கு சுகரை வந்து நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து ஒரு 112 கிராம் வரும் ஃப்ரெண்ட்ஸ். பேக்கிங் பவுட்ரு வந்து 1 டீஸ்பூன் ஃப்ரெண்ட்ஸ். 1 டீஸ்பூன்னா இது ஒரு 6 கிராம். அப்புறம் பேக்கிங் சோடா வந்து 1/4 டீஸ்பூன் ஃப்ரெண்ட்ஸ். 1/4 டீஸ்பூன்னா இது ஒரு 2 கிராம் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் டூட்டி ஃப்ரூட்டி, இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம், இல்லை வேணானாலும் விட்டுடலாம். வெண்ணிலா எசன்ஸு, நம்ம பண்ணுறதே வெண்ணிலா ப்ளம் கேக்குன்றதுனால வெண்ணிலா எசன்ஸ் வந்து கண்டிப்பாக வேணாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படி நீங்கள் வெண்ணிலா எசன்ஸ் போடாமல் பண்ணிங்கன்னா இது வெறும் ப்ளம் கேக்கு. நாங்கள் வெண்ணிலா போட்டு பண்ணுறதுனால இது வெண்ணிலா ப்ளம் கேக்கு. இது வந்து நம்மளுக்கு ஒரு வெண்ணிலா வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஆயில் வந்து இந்த கப்பில் 1/4 கப் அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஸ்பூன்லன்னு எடுத்திங்கன்னா ஒரு 5 to 6 ஸ்பூன்ஸ் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்பூனில் எடுத்திங்கன்னா, இந்த கப்பில் எடுத்திங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு ஆயிலில் சேர்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதனுடைய வெயிட்டோடு காமிச்சு உங்களுக்கு எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு காட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்னென்ன ஐட்டம் வேணும்னு பார்த்தாச்சு. இப்போ 3 முட்டையை நம்ம இதில் சேர்த்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 3 முட்டையை வந்து நம்ம மெதுவாக இதில் 1 நம்பரில் வச்சு 45 செகண்டுக்கு வந்து பீட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சுகர் ஆட் பண்ணலாம். அது எப்படி ஆட் பண்ண சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது நல்லா நம்ம 45 செகண்டுக்கு வந்து நல்லா பீட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த டைமில் வந்து நம்ம சுகர் ஆட் பண்ண போகிறோம். சுகர் நான் உங்களுக்கு காணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து 150 கிராம் மாவு வந்து மைதா மாவு எடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு வந்து நம்ம ஒரு 3/4 கப் அளவுக்கு தான் நம்ம சுகர் எடுக்க போகிறோம். 3/4 கப்புன்னா உங்களுக்கு காட்டுறேன். மைனஸ் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் கப்போட வெயிட்டை. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 112 கிராம் வந்து நம்ம சுகர் எடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த சுகரை இதோட ஆட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். மொத்தமாக ஒன்றா போட்டு ஆட் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம ஆட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சுகரை போட்டு ஒரு 30 செகண்டுக்கு பீட் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் சுகரை வந்து அரைச்சி ஜலிச்சு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ஜலிச்சு வச்சுருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ முட்டை கூட சுகரை ஆட் பண்ணி 30 செகண்ட்ஸ் அடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பீட் பண்ணியாச்சு. இப்போ இது இந்த பாத்திரம் வந்துருக்கும். இப்போ இதனோட நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இது கூட ஒரு ஐட்டமாக ஆட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இது கூட 2 கிராம் அளவுக்கு தோசை சோடா சேர்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். பேக்கிங் சோடா 2 கிராம். இது வந்து எல்லாமே நான் வெயிட்டு அளந்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 2 கிராமு பேக்கிங் சோடா, 6 கிராம் வந்து பேக்கிங் பவுடரு, 150 கிராம் மைதா ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்கு மைதா வந்து அளந்து காமிக்கிறேன். மைனஸ் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ். $150 கிராம் ஃப்ரெண்ட்ஸ். 150 கிராம் மைதா ஆட் பண்ணுறோங்க. இப்போ இது நல்லா ஜலிச்சிருவோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுலேயே மைதா ஜலிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் நம்ம வெண்ணிலா எசன்ஸை 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த கப்பில் 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் எடுத்தாலும் ஓகே தான் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற ஸ்பூனை வச்சு எடுத்திங்கன்னா ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு எடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த கப்பில் எடுக்கிறேன். 1 கப் ஆயில் எடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், 1/4 கப் அளவுக்கு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பேட்டரியில் கொஞ்சோண்டு டூட்டி பூட்டி போட்டுக்கலாம் நடுவில் வந்து டேஸ்ட்டுக்காக. இது வந்து ஆப்ஷனல் தான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வேணும்னா போட்டுங்க, வேண்டாம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம இதை ரெடி பண்ணி வச்சுப்பேன். இந்த பதத்தில் இருக்கும். இப்போ நம்ம இதில் வந்து பட்டர் ஷீட்டை போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பட்டர் ஷீட் ஏற்கனவே உங்களுக்கு எல்லா வீடியோவிலையும் நான் கட் பண்ணுறது சொல்லி கொடுத்துருவேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த வாட்டி மார்க் பண்ணியே காமிச்சிருக்கேன், நல்லா பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஒரு பட்டர் ஷீட் எடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு இப்படி வச்சு இப்படி அளந்துடுங்க. கரெக்டாக இந்த ஹைட்டுக்கு கட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்கொயராக, அதுக்கப்புறம் ஒரு பென்சில் எடுத்து மார்க் பண்ணிவிடுங்க. இந்த ஒரு மார்க் பண்ணியிருக்குன்னா மார்க் பண்ணதுக்கப்புறம் இந்த கரெக்டாக இந்த கார்னரை கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணதுக்கப்புறம் நேராக பட்டர் ஷீட்டை உள்ளே எடுத்துகிட்டு போய்ட்டு வச்சு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், அழகாக உள்ளே போய் செட் ஆகிடும். இப்போ நான் ஆயில் போடுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். நல்லா ஆயில் அப்ளை பண்ணி வச்சுப்பேன். இப்போ பட்டர் ஷீட் உள்ளே வச்சிடலாம். வச்சோம்னாலே பட்டர் ஷீட்டு தானாக போய்ட்டு அந்த இடத்துல செட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியாக நீங்கள் கரெக்டாக கட் பண்ணிட்டீங்கனாலே போதும். சூப்பராக போய் செட் ஆகிடுச்சு பாருங்கள், கார்னர்லாம். இப்போ உள்ளே கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிடலாம். ரெடி பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த பேட்டரை இதுக்குள்ளே போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பேட்டரி செட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வழக்கம் போல் டவல் எடுத்து ஒரு 4 ஃபோல்டு பண்ணி அது மேலே வச்சு டேப் பண்ண போகிறோம். டேப் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு குச்சி எடுத்து நல்லா கலக்கி விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதனால் ஹேர் பபிள்ஸ் வர ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். இப்போ நம்ம பேட்டரி ரெடி ஃப்ரெண்ட்ஸ். நான் ஆல்ரெடி வந்து இட்லி பாத்திரத்தை வந்து 10 மினிட்ஸ் ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு வாட்டி சொல்ல மறந்துடுறேன், நீங்கள் எப்போவுமே பேட்டரி ரெடி பண்ண உடனே இதை நோட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சிடணும் ஃபஸ்ட்டு நீங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாகும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் டெக்கரேஷனுக்காக கொஞ்சம் லைட்டாக மேலே டூட்டி ஊட்டி போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம லாஸ்ட்டாகவும் கொஞ்சம் டூட்டி ஊட்டி போடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க உள்ளே வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கோம் 10 மினிட்ஸு. இப்போ இதை உள்ளே வச்சு ஒரு 45 மினிட்ஸ்க்கு குக் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 30 மினிட்ஸில் ஒரு வாட்டி செக் பண்ணுவோம் வெந்துருச்சான்ட்டு. அதுக்கப்புறம் திருப்பியும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ½ அன் ஹவர் ஆகிடுச்சு. இப்போ
செக் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் வேகலை ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் கொஞ்சம் வேகணும். நான் மேலே கொஞ்சம் டூட்டி பெட்டிலாம் இப்போ தான் போட்டிருக்கேன். இது கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு 15 மினிட்ஸ் வேக வைக்கலாம் அப்படியே ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக 45 மினிட்ஸ் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ செக் பண்ணலாம். நீங்கள் எப்படி அந்த கரெக்டாக செக் பண்ணுறதுன்னா, நீங்கள் கேக்கு வச்ச உடனே நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக நல்லா வெந்திருக்கு. இதில் ஒட்டாமல் வந்துருக்கு பாருங்கள். நீங்கள் எப்படி செக் பண்ணலான்னா, கேக்கை வச்சுட்டு அலாரம் வச்சுருங்க 45 மினிட்ஸுக்கு. ஃபஸ்ட்டு 30 மினிட்ஸ்க்கு ஒரு அலாரம் வைங்க, அப்புறம் 45. இப்போ ஓப்பன்லேயே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டவ் ஆஃப் பண்ணி கரெக்டாக இதுக்குள்ளேயே 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். எப்போ எந்த கேக் பண்ணாலும் 10 நிமிஷம் அதே மாதிரி இதுக்குள்ளேயே விட்டுட்டு இதை ஓப்பனில் விட்டுடணும் ஃப்ரெண்ட்ஸ். 10 நிமிஷம் கழிச்சு இதை வெளியே எடுத்து வச்சு ஒரு 1 ஹவர் ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது கட் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கேக்கை பேக் பண்ணி 1 ஹவர் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சாஃப்டாக கேக் வந்திருக்கு. இப்போ இதை நம்ம அன்மோல்ட் பண்ணிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சாஃப்டாக வந்துருக்கு கேக்கு. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ இதை நம்ம கெஸ்ட்டுக்கு சாப்பிட கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை நம்ம கட் பண்ணி நம்ம கெஸ்ட்டுக்கு கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு. நீங்களும் இதே குவான்டிட்டியில் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ சாஃப்டான ஒரு ஸ்பாஞ்ச் கிடைக்கும். இவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்கள். இப்போ நம்ம இதை கெஸ்ட்டுங்களுக்கு கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.